அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். எப்போதுமே பரபரப்பாக இயங்கும் சென்னை ஈசிஆர் சாலையில் அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவம் தான் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை அடுத்த கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் நள்ளிரவில் காரில் முட்டுக்காடு படகு குழாமிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. 4 பெண்கள் 2 ஆண்கள் 1 குழந்தை என மொத்தம் 7 பேர் சுசுகி பெலினோ காரில் பயணித்த நிலையில் முட்டுக்காடு வரை சென்றவர்கள் பின்னர் மீண்டும் வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. வீடு திரும்ப காரை எடுத்த போது டாடா சஃபாரி கார் மீது பெண்கள் சென்ற கார் உரசியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து டாடா சஃபாரி காரில் இருந்த இளைஞர்கள் 4 பேரும் ஆத்திரமடைந்து பெண்கள் குழந்தைகள் இருந்த பெலினோ காரை துரத்தி கொண்டு சென்றது வீடியோவில் பதிவாகி உள்ளது. துரத்தி வந்த சஃபாரி கார் சாலையின் குறுக்கே நிற்க ஒருவன் மட்டும் இறங்கி வேகமாக பெலினோ காரை நோக்கி ஓடி வந்தார். அத்தோடு பெலினோ கார் கண்ணாடியை தட்டி தட்டி திறக்கச் சொன்னதை பார்த்து காரில் இருந்தவர்கள் பதறி போய் கூச்சலிட்டு அலறினர். கன்னியாகுமரி பதிவெண் கொண்ட அந்த சஃபாரி காருடன் மற்றொரு தார் காரும் வந்த நிலையில் முன்னே சஃபாரி கார் குறுக்கே நிற்க பின்னே தார் கார் குறுக்கே நின்றிருந்தது. முன்னும் பின்னுமாக கார்கள் வழிமறித்து நிற்க என்ன செய்வதென தெரியாமல் பெலினோ கார் 3 முறை ரிவர்ஸில் சென்று வந்த காட்சிகள் அடங்கிய மற்றொரு சிசிடிவியும் வெளியாகி உள்ளது. இரண்டு கார்களுக்கும் நடுவே சிக்கிய பெலினோ கார் ஒரு வழியாக தப்பித்து மெயின் ரோடில் இருந்து தெருவுக்குள் நுழைந்தது. ஆனாலும் விடாத அந்த இளைஞர் கும்பல் பெண்கள் சென்ற காரை வீடு வரை துரத்தி வந்திருக்கிறது. வீட்டுக்கு வெளியே கார் நின்றிருந்த போது 4-5 பேர் சூழ்ந்து கொண்டு கண்ணாடியை திறக்க செல்ல காருக்குள் இருந்தவர்கள் திறக்க மறுத்த மற்றொரு வீடியோவும் வெளியாகி உள்ளது. குடும்பத்தோடு வெளியே சென்ற பெண்களை பின்னாடியே துரத்தி வந்து அச்சுறுத்தி தாக்க முயன்ற சஃபாரி காரில் திமுக கட்சி கொடி கட்டப்பட்டிருந்த நிலையில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கார் மீது உரசிவிட்டு நிற்காமல் சென்றதால் தான் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் பின்னாடியே துரத்தி சென்றதாக காவல்துறை தரப்பில் கூறப்படும் நிலையில் பதிலுக்கு அந்த பெண்களோ தாங்கள் காரை இடிக்கவே இல்லை என கூறியிருப்பதும் மர்மமாக மாறி உள்ளது. இதனை அடுத்து பெண்கள் சென்ற காரை துரத்தி வந்த இளைஞர்கள் மீது ஆபாசமாக பேசுவது, வழிமறிப்பது, இடையூறு செய்வது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதோடு தனிப்படைகள் அமைத்து இளைஞர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இச்சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போது வீடியோ வெளியாகி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அன்றைய தினமே காவல்துறை விசாரணை நடத்தியதாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. சினிமாவில் வருவது போல முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் நிற்க வைத்து மிரட்டிய இளைஞர்கள் போதையில் இருந்தார்களா? இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்றது ஏன்? கார் மீது உரசியது உண்மையா? என்ன நடந்தது? வீடு வரை துரத்தி சென்றது ஏன் என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த விசாரணையில் தான் அம்பலமாகும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.